உங்கள் அனைவரையும் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு கொரியன் வெப் சீரிஸான தி ஒண்டர்ஃபுல்ஸ் அப்படின்ற வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தமிழை டப் பண்ணியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னா, ஜென்னி, ராபின், அப்புறமேட்டு சுங்யாங் அப்படின்ற ஒரு 3 கேரக்டர் வந்து சூப்பர் பவர் கிடைக்குது. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடு உள்ள ஒரு மனுஷங்களுக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு. ஸோ அவங்க வராங்க. ஸோ அவங்கள வந்து ஏற்கனவே ஒரு பாசிட்டிவான தாட் உடைய உங்ஜாங் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்காரு. அவர் தான் ஹீரோ. அவரோட சேர்ந்து இந்த ஜென்னி, ராபின், சுங்யாங் இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படி அந்த நெகட்டிவ் கேரக்டர் உள்ள அந்த சூப்பர் பவர் மனுஷங்களை எப்படி அழிச்சாங்க, எப்படி மக்களை காப்பாத்தினாங்க அப்படின்ற கதை தான் இந்த தி ஒண்டர்ஃபுல்ஸ். இது வந்து நான் பேசிக்கான கதையை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா வந்து அந்த நெகட்டிவ் ஷேடு உள்ள சூப்பர் பவர் மனுஷங்க இருக்காங்களே, அவங்க வந்து எங்க இருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க அப்படின்ற சொல்றதுதான் இந்த வெப் சீரிஸோட பேஸான ஸ்டோரி. ஸோ இந்த களத்தை வச்சுட்டு மேக்கிங்காவே ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருக்கு தி ஒண்டர்ஃபுல்ஸ் வெப் சீரிஸ். இந்த 3 இம்பார்ட்டன்டான கேரக்டர் இருக்குல்ல, ஜென்னி, சுங்யாங், ராபின், இவங்களுக்கு வந்து சூப்பர் பவர் கிடைச்சிடும். ஆனா எங்க எப்படி கிடைச்சிச்சுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஒரு சுச்சுவேஷன்ல தான் நமக்கு என்ன இப்படி ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு அவங்களே உணர ஆரம்பிப்பாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணும் கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா வந்து எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கும் அந்த சூப்பர் பவர்ஸ்லாம். நான் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ண முடியாது. ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் சொல்றேன். அதாவது அந்த கேரக்டர் வந்து பொய் சொன்னாதான் வந்து அவருக்கு வந்து அந்த சூப்பர் பவர் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான சுச்சுவேஷன்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த சூப்பர் பவரை வச்சு காமெடி அவ்வளோ சூப்பரான காமெடி பண்ணியிருக்காங்க. எமோஷனலான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து மாசான விஷயங்களுமே பண்ணியிருக்காங்க. மெல்லமா தான் தூக்கி போட்டேன். ஒரு சோடா கேனுக்கு செவுரு ஓட்டையாகுமா? என்னங்க நீங்க பலூன் பொம்மை மாதிரி மாறிட்டீங்களா? பிரகின்ற பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். என்ன நடக்குது? இதை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? ஜென்னி, சுங்யாங், ராபின் இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப அழகாவே காமிச்சிருப்பாங்க. இவங்களுக்குள்ள ஒரு லவபிளான பாண்டிங்கு, எமோஷனலாவே நமக்குள்ள கனெக்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ரைட்டிங்காகவே இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ஹீரோ வந்து உங்ஜாங் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஒரு செட்டில்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். ரொம்ப எமோஷனலாக ஆக மாட்டாரு. அப்படி செட்டிலான பெர்ஃபார்மன்ஸ் அதுவுமே சூப்பராகவே எனக்கு கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹீரோ உஞ்சாவுக்கும் ஜென்னிக்கும் ஒரு லவ் ட்ராக் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டெவலப் ஆகிட்டே போகும். ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராகவே கன்வே பண்ணியிருந்தாங்க. இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம்ல வந்து ஜென்னிலியா பண்ணியிருப்பாங்களா ஹாஸ்கின் கேரக்டர், அந்த கேரக்டரும் இந்த வெப் சீரிஸில் உள்ள ஜென்னி கேரக்டரும் அப்படியே சேம் டிட்டோ ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரியான ரைட்டிங் தான். அவ்வளவு அழகா வந்து 2 பேருக்குமே பெர்ஃபார்மன்ஸ் வந்து இவங்க ஜென்னிலியா எப்படி பண்ணியிருப்பாங்க அதே மாதிரியே வந்து ஜென்னி கேரக்டர் பண்ண ஆர்டிஸ்டுமே சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த சர்ச்சில் வந்து கிறிஸ்டியானிட்டியை காணிக்கையை வச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற நக்கலாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ் டப்பிங் அவ்வளோ சூப்பராகவே தமிழ் டப்பிங் வந்து இதில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டயலாக் டெலிவரி ஆகட்டும், எமோஷனலான விஷயங்கள் பேசுறதாகட்டும், காமெடி நக்கலா சொல்ற விஷயங்கள், இந்த மாதிரி வந்து அப்படி ஃப்ளோவா அப்படியே தமிழ் வந்து அப்படியே ஃப்ளோவா அப்படியே ஒரு தமிழ் படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலே தான் இருக்கு. எப்படி எனக்கு வந்துச்சுன்னு தெரியணும், இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும். நீ எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சா நான் உன்னை வாத்தியார்னு கூப்பிடுறேன். இந்த ஊர்ல நிறைய பேர் காணாம போயிட்டு இருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் நடந்துச்சு. ரொம்ப நாளாச்சுல. இதுக்கு நிஜமாவே ஏதாவது பேட்டர்ன் இருக்கா? இந்த வெப் சீரிஸோட ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 3 எபிசோட் வந்து நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா வந்து ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் சம்மந்தமே இருக்காது. என்னடா இது வெப் சீரிஸ் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு தான் நமக்கு தோணும். 4வது எபிசோட்ல இருந்து தான் இந்த 3 எபிசோட் பார்த்தோம்ல, அதுக்கான ஆன்சர் ஒவ்வொன்றா வந்து ரிவீல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ வந்து அந்த 3 எபிசோட் பார்க்கறது கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து கொஞ்சம் லென்த்தியான வெப் சீரிஸ்னே சொல்லலாம். 8 எபிசோடு இருக்கு. ஒவ்வொரு எபிசோடுமே 1 மணி நேரம். தேவையில்லாத ஃப்ளாஷ்பேக்லாம் போயிட்டு வராங்க. தேவையில்லாத ரிப்பீட்டட் சீன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்திருந்தாங்கன்னா இது உண்மையிலே ஒரு சூப்பரான வெப் சீரிஸ்னே நம்ம சொல்லலாம். பெர்ஃபெக்ட்டான பவர் வச்சிருந்தா மட்டும் பத்தாது.
ஸோ இதான் நேர்களே தி ஒண்டர்ஃபுல்ஸ் வெப் சீரிஸினுடைய ரிவ்யூ. ஸோ நீங்களுமே வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் டப் பண்ணியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வெப் சீரிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் மூலமா எங்களுக்கு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம எங்க தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படின்றதையுமே உங்க கமெண்ட் மூலமா சொல்லுங்க. ஸோ உங்க ஆதரவு எங்களுக்கு தேவை. ஸோ தொடர்ந்து வந்து எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்க சேனலை நீங்க பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை அண்ட் ஜெய்ஹிந்த்.